துலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் உச்சத்தை அடைந்திருக்கின்ற அதே நேரத்தில் 6, 8, 12 பாவங்கள் வலிமையாக இருக்கின்ற நல்ல மாதங்க அந்த மாதம். எதிர்ப்புகள் கூட விலகிடுங்க. 12ஆம் பாவகம் மிகப்பெரிய அளவில் வலுவாக இருக்கிறது. பயணங்கள் அடிக்கடி இருக்கும். வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற இடங்களுக்கு அடிக்கடி போக முடியும். வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகணுன்ற எண்ணங்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. எல்லா நிலைகள்லையும் படிப்படியாக முன்னேற்றங்கள் மாற்றங்கள் வரக்கூடிய எதிர்பாராத தன்மைகள் இருக்கக்கூடிய ஒரு மாதிரி நட்புகள் உறவுகளிட்டே ஒரு இணக்கமான சூழல்கள் இருக்கக்கூடிய சிறப்பு நன்மைகள் ஏற்படக்கூடிய அருமையான மாதங்க துளாராசிக்காரர்களுக்கு. பெண்கள் சார்ந்த தொழில் அமைப்புகள் கலைத்துறை சம்பந்தப்பட்டவர்களுக்கு இந்த மாதத்தில் நல்ல வாய்ப்புகள் வரும். ஒரு பெண்கள் மட்டுமே போடக்கூடிய ஒரு ட்ரெஸ்ஸு, பெண்கள் மட்டும் போடக்கூடிய காதுக்கு இது ஜிமிக்கி கிமிக்கி இந்த மாதிரியான விஷயங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறீங்க இல்லையா, ஃபேன்சி ஐட்டம் மேனுஃபேக்சரர்ஸ் மற்றும் விற்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய யோக பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதிகம் பெண்கள் பணிபுரியக்கூடிய இடங்களில் குறைந்த ஆண்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு அதிகம் நன்மைகள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக இருக்கும். எல்லா நிலைமைகளிலையும் துலாம் ராசிக்காரர்களுக்கு முன்னேற்றங்கள் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. பாக்கியாதிபதி நீச்சமாகி 12ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டு இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டிலிருந்து பணவரவுகள் வரக்கூடிய தன்மைகளைத்தான் அவர் கொடுப்பாரே தவிர, அவர் நீச்சபங்க ராஜயோகத்தில் இருப்பது மிகப்பெரிய யோக பலன்களான ஒரு அமைப்பு. சிக்கனமாக இருப்பவர்களுக்கு நல்ல சேமிப்புகள் வரக்கூடிய நிலைமை இருக்கும். அதாவது வரவுக்கு மிஞ்சின, அதாவது செலவுக்கு மிஞ்சின வரவுகள் இருக்கக்கூடிய தன்மை இந்த மாதம் உண்டுங்க. உங்களுக்கு உண்மையிலேயே தேவை ஒரு 15,000 ரூபா, ஆனால் 20,000 ரூபா சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு வந்துடும். ஒரு 5,000 ரூபா மிச்சம் பிடிக்கலாம். அவன் 6ஆம் இடத்துல இத்தனை பெரிய கிரகங்கள், குறிப்பாக மாதத்தின் பிற்பகுதியில் சூரியன் 6ஆம் இடத்தில் இருப்பது மிகப்பெரிய ஒரு கொடுப்பினையான ஒரு அமைப்பு. அதிலும் குறிப்பாக அரசு தேர்வு போன்றவைகளை எழுதி கொண்டிருப்பவர்கள், அரசாங்க அதிகாரிகளிடம் அனுகூலத்தை எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்கள், அரசாங்கத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு பதவி உயர்வு எதிர்பார்ப்பவர்கள், சம்பள உயர்வு எதிர்பார்ப்பவர்கள் எல்லாருக்குமே இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகே மிகப்பெரிய யோக பலன்கள் நடக்கக்கூடிய தன்மைகள் சர்வ நிச்சயமாக உண்டு. ஏன்னா 6ஆம் இடத்திற்கு சூரியன் வந்துடுறாரு. 1 மார்க்கு, அரை மார்க்கு, 1/4 மார்க்கு, 2 மார்க்குலன்னு போனால் கவர்மெண்ட் உத்தியோகம் இந்த மாதம் இந்த வருஷம் கண்டிப்பாக கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கைகள் உங்களுக்கு வந்துவிடும். இதை பற்றியும் பெருசாக துளாராசிக்காரர்கள் நினைக்க வேண்டாம். ராசிநாதனுடைய உச்சம் என்பதே ஒரு நிலையில் எல்லாவற்றையும் தன்னம்பிக்கையோடு நீங்கள் லாபகமாக கையாளுகின்ற ஒரு சூழலை கண்டிப்பாக ஏற்படுத்தி தரும். குடும்பம் நிம்மதியாக இருக்கும். திருமண உறவுகள் நன்றாக இருக்கும். திருமணம் நடக்கும். ஃபஸ்ட்டு மேரேஜ் ஒரு மாதிரி கெட்டு போனவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் நடத்துகிறவங்களுக்கு அதுக்கான செகண்ட் மேரேஜ் அமைப்புகள்லாம் நல்ல தெளிவாகவே இருக்குது. பிரிந்த குடும்பம் மீண்டும் இணையக்கூடிய அமைப்புகள் இருக்குது. எல்லா பாக்கியங்களும் கிடைக்கக்கூடிய அமைப்பு. அவரவருடைய வயதிற்கு ஏற்றாற் போல மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய தன்மைகள் இப்போது துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வரக்கூடிய சுப மாதமாக அமைந்திருக்கிறது 2025 மார்ச் மாதம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா 5, 7 கூடியவர்கள் பரிவர்த்தனையாகி 5ஆம் இடத்துல மாதத்தின் 15ஆம் தேதிக்கு பிறகு சூரியன், புதன், சுக்கிரன், ராகு போன்ற 4 கிரகங்கள் வலுவாக இருக்கிறது. இந்த மாதத்திலிருந்து அர்த்தாஷ்டம சனி விலகி அப்படியே 5ஆம் இடத்துல சனியும் வரப்போகிறார். பிள்ளைகளால் கொஞ்சம் சந்தோஷம் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. மாத கடைசியில் தான், அடுத்த மாதம் தான் வேறு மாதிரியான பலன்கள் நடக்கும். இப்போது 5ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி பரிவர்த்தனை அமைப்பு. ராசியை குருவாக இருக்கிறார். ராசிநாதன் 8ஆம் இடத்தில் இருக்கிறார். ராசிநாதன் பாவராகி 8ஆம் இடத்தில் இருக்கிறது பெரிய தீமைகள்லாம் கிடையாது. என்ன கொஞ்சம் வருமானத்தை கஷ்டப்பட்டு சம்பாதிக்க விடுவார். வேலை செஞ்சால் கூட அதில் கொஞ்சம் நிம்மதிகள் இருக்காது. சம்பள உயர்வு, இன்னொன்று ஓட்டி பார்த்து போகக்கூடிய அமைப்புகள், நைட் ஷிஃப்ட்டு, பிடிக்காத ஷிஃப்ட்டுக்கு போகக்கூடிய அமைப்புகள்னு சொல்லிட்டு 6ஆம் அதிபதி 8ஆம் வீட்டில் இருப்பதால் வேலை செய்யக்கூடிய இடங்களில் கொஞ்சம் மனசு சங்கடமாக இருக்கக்கூடிய அமைப்புகளை நிச்சயமாக இங்கே விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லாருக்கும் வைக்கும். ஆனால் 5ஆம் இடம் வலுத்திருக்கே, 11ஆம் இடம் வலுத்திருக்கே, வெற்றிகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. 5ஆம் இடம் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடியது, 11ஆம் இடம் வெற்றிகளை குறிக்கக்கூடியது, அண்ணன் அக்கால் போன்ற மூத்தவர்களை குறிக்கக்கூடியது. தொட்டது தொடங்கக்கூடிய அமைப்புகள் எல்லாம் 11ஆம் இடத்துல தான். 11ஆம் இடத்தை உச்ச சுக்கிரனும் பார்க்கிறார். 11ஆம் அதிபதி நீச்சபங்க ராஜயோகத்தில் இருக்கிறார். இந்த குரு பார்க்கக்கூடிய தன்மைகள் எல்லாமே வழக்கு சார்ந்த விஷயங்களில் பெரிய வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. யாரை ஜெயிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்களோ அவர்களெல்லாம் ஜெயிக்கக்கூடிய தன்மைகள் இப்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. ஒரு பெண்ணின் காதல் கிடைக்க வேண்டும், ஒரு ஆணின் அருகாமை கிடைக்க வேண்டும், இவரை மடக்கணும் அவரை மடக்கணும், இந்த மாதிரியான விஷயங்களில் கண்டிப்பாக 15ஆம் தேதிக்கு பிறகு, முதல் 2 வாரம் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். 15ஆம் தேதிக்கு பிறகு சூரியன், புதன், சுக்கிரன் சேர்க்கை மிகப்பெரிய அளவில் வலுவாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு செய்யக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஆகவே வெற்றியை பெறுவதற்கு உயரிய அமைப்புகளில் நல்ல விதமான ஒரு ஆதார அமைப்புகள் உருவாகக்கூடிய சிறப்பான மாதம் இந்த மாதம்.
5ஆம் இடத்துல உச்சகிரகம் பரிவர்த்தனை இருக்கிறதுனால எண்ணங்கள் சிந்தனைகள்லாம் நல்லாயிருக்கும். லட்சியங்களை இப்போ தான் இது பண்ணுவீங்க. நம்ம இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இதை பார்க்கணும், அதை பார்க்கணும், இந்த ஃபீல்டில் இருக்கணும், அந்த ஃபீல்டில் இருக்கணும், இதை படிக்கணும், அதை படிக்கணும் என்பது போன்ற லட்சியங்கள் நிறைவேறக்கூடிய அமைப்புகளும் இப்போது தான் உங்களுக்கு வருகிறது. எல்லா அமைப்புகளையும் படிப்படியாக முன்னேற்றங்கள் இனிமேல் விருச்சிகராசிக்காரர்களுக்கு வரும். சிலருக்கு பார்த்திங்கன்னா வெளிநாட்டிலேருந்து இங்கே திரும்பி வந்துடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். போதும் சொந்த ஊருக்கு திரும்பி போயிடுவோம், உழைச்சது போகிறோம், 60 வயசு ஆக போது, 50 வயசு ஆகுது, பிள்ளைங்களோட சேர்ந்து இனிமேல் இதாக இருக்கலாம் என்கின்ற மாதிரியாக சொந்த ஊருக்கு திரும்பி வரக்கூடிய எண்ணங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மைகளும் இப்போது உண்டுங்க. ஆகவே எல்லா நிலைமைகள்லையும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக மாதமாகவே அமைஞ்சிருக்குங்க. அனைத்து நிலைமைகள்லையும் இந்த விருச்சிகராசிக்காரர்களுக்கு பெண்களுக்கு கொஞ்சம் கூடுதல் நன்மைகள்னு சொல்லுவேன். எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். மிகப்பெரிய முன்னேற்றம் பெண்களுக்கு இப்போது இருக்கும். கணவர் போன்ற அமைப்புகளில் பெரிய அளவுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக மாதமாகவே அமைந்திருக்கிறது. விருச்சிகராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த நல்ல மாதம். தனுசு ராசிக்காரர்களுக்கு நல் முன்னேற்றங்கள் இந்த மாதத்திலிருந்தே உண்டுங்க. என்ன 4ஆம் அதிபதியும் 6ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை அடைந்திருக்கிறது மிகப்பெரிய ஒரு யோகம். அதிலெல்லாம் எந்த விதமான குறையும் கிடையாது. அதே நேரத்தில் 4ஆம் இடத்துல ராகு கேதுக்கள் சேர்ந்து ஒரு மாதிரியான இருக்கக்கூடிய அமைப்பு. அந்த அம்மா பற்றிய விஷயங்கள் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கும். அம்மா கூட சண்டை சச்சரவுகள் இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது கண்டிப்பாக இருக்கும். அம்மாவை பற்றிய ஒரு நிலையில் யாராவது ஒருத்தர் வேறு மாதிரி சொல்லி நம்மளை பற்றி அம்மா கொஞ்சம் தப்பாக எடுத்துக்கிறது, நான் ஒன்று சொன்னேன் நீ ஒன்று செஞ்ச அப்படின்ற மாதிரி அம்மா நம்மளை மனசு திட்டுறது, அவங்களுடைய மனசு வருத்தப்படுற மாதிரி நம்ம நடந்துக்கிறது போன்ற அமைப்புகள் மாதத்தின் முதல் ரெண்டு வாரத்தில் இருக்கும். ஆகவே தாய் விஷயத்தில் மட்டும் தனுசு ராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. பொதுவாகவே தனுசு ராசிக்காரர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இறக்க குணம் உள்ளவங்களாக இருப்பீங்க. பெரிய அளவில் உங்களை யாருமே பெரிய அளவில் இறக்கமில்லாதவன்னு சொல்ல முடியாது. நல்லவனாக இருப்பீங்க. நல்லவன் எப்போவுமே ரொம்ப இறக்க குணம் உள்ளவனாக இருப்பான் இல்லையா? இந்த மாதிரி குணங்கள் இப்போது மாதம் முதல் 2 வாரத்தில் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுன்றதுனால கொஞ்சம் கட்டுசட்டாக இருக்கக்கூடிய கடினமான மனம் தேவைப்படுகின்ற ஒரு அமைப்புகள் இப்போது உண்டுங்க. 6ஆம் பாவகம் வலுத்து இருக்குது. 6ஆம் பாவகம் பரிவர்த்தனை அடைந்திருக்கிறது. 6ஆம் பாவகாதிபதி 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்வது தொழிலில் கடன்கள் வரக்கூடிய அமைப்புகள், விரயங்கள் வரக்கூடிய அமைப்புகளை இப்போது காட்டுகிறது. வியாபாரம் பார்க்குறவங்க ஏதாவது கடனை கொடுத்தீங்கன்னா திரும்பி வராது. கடன் வாங்கின கடனை நம்ம திருப்பி கொடுக்க வேண்டியிருக்கும். ஆனால் கொடுத்த கடன் நமக்கு வராதுன்ற போது நமக்கு டைட்டு ரொட்டேஷன் ஜாமு இதெல்லாம் போய் வந்துடும். ஆகவே கடன் கொடுக்கல், பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய தன்மைகள் இப்போது உண்டு. லாபாதிபதியை 4ஆம் இடத்துல உச்சமாக இருக்கிறார். ஆக லாபங்கள் வரும். ஆனாலும் அதில் ஒரு நிறைவில்லாத தன்மைகள் இருக்கும். ஏன்னா 10ஆம் அதிபதி நீச்சபங்க ராஜயோகத்தில் இருக்கிறார் இல்லையா? ஒரு நிறைவில்லாத தன்மைகள் இருக்கும். அந்நிய இன மத மொழி பேசுகின்றவர்களின் மூலமாக ஏமாற்றங்கள் வரும். கொஞ்சம் கவனமாக இருங்க. நண்பர் உங்களுடைய மதத்துக்காரராக இல்லாத, உங்களுடைய மொழிக்காரராக இல்லாத ஒருவருடைய அமைப்பு, அவர் நண்பராக கூட இருக்கலாம், அல்லது தொழில் பங்குதாரராக இருக்கலாம். இந்த மாதிரியான அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வேற்று மத இன மொழி பேசுகின்றவர்களின் மூலமாக ஏமாற்றங்கள் வரக்கூடிய அமைப்பு சர்வ நிச்சயமாக உண்டு. ஆக இந்த மாதத்தில் எதிலையும் பொறுமை காக்க வேண்டிய ஒரு மாதமாக இந்த மாதம் அப்படியே படிப்படியாக மெதுவாக தான் நடக்கும். ஆனால் ஒன்று பார்த்தீங்கன்னா மே மாதத்திலிருந்து குரு பேச்சின் மூலமாக உங்களுக்கு அப்படியே 7ஆம் இடத்திற்கு குரு பகவான் விடுகிறார். அப்போ மே மாதத்திலேருந்து நீங்கள் நல்லா இருக்கணும்னா அதற்கு முந்தைய மார்ச் ஏப்ரல் மாதங்களில் உங்களுக்கு பெரிய தொல்லைகள் எதுவும் இருக்காது. 4ஆம் இடம் வலுவாக இருப்பதால் வீடு வாகனம் சார்ந்த விஷயங்களில் இதுவரைக்கும் இருந்து வந்த கவலைகள் விலகக்கூடிய தன்மை. இஎம்ஐ கூட கட்ட முடியலைங்க, வாடகை கூட கட்ட முடியலைங்க, 4 மாதமாக வருமானமே இல்லைங்க, இந்த மாதிரி இருந்தவர்கள் எல்லாருக்குமே வருமானங்கள் வரக்கூடிய நல்லதொரு சூழல்கள் உண்டாகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஆகவே பெரிய அளவில் சோதனைகள் ஏதாவது இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சோதனைகள் இருக்காதுங்க. அதே நேரத்தில் பெரியவர்கள்னு சொல்லப்படக்கூடிய 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஆரோக்கிய குறைவுகள் ஏதாவது ஒன்று வருங்க. தனுசு ராசிக்காரங்கள்லாம் 50 வயசு தாண்டினவங்க யாருமே இப்போ நல்லா இல்லைன்றது தான் உண்மை. ஏன்னா 6ஆம் இடத்துல போய் ராசிநாதன் உட்கார்ந்தாருனாலே கடன் நோய், வம்பு வழக்கு, அசிங்கம், கேவலம் போன்றவைகளை அப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரியாக பண்ணக்கூடிய அமைப்பு உண்டு. வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற தூர இடங்களில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு 3-4 மாதமாகவே தனுசு ராசிக்காரர்கள் நன்றாக இல்லை. அதுவும் கிழக்கு தேசங்கள்னு சொல்லப்படக்கூடிய சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கு போக வேண்டும், அல்லது அங்கேயே இருக்கிற அந்த இடங்களில் எனக்கு வீடு வாகன வசதிகள் சரியாக இல்லை, வேலை கூட கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குது. இந்த மாதிரியான நிலைமைகள் இருக்கக்கூடிய
இருக்கக்கூடிய அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் இந்த மாதத்திலிருந்து படிப்படியாக, இந்த மாதம் ஒன்று டக்குன்னு ஒன்று நடந்துராது. ஏன்னா 15 நாள், முதல் 15 நாள் புதனுடைய நீச்சத்தின் காரணமாக பெரிய அளவில் வேலை தொழில் அமைப்புகள் நன்றாக இருக்காது. ஆயினும் பிற்பகுதி 3வது வாரம் 4வது வாரம் பெரிய அளவில் கொஞ்சம் கை கொடுக்கும். கணவன் மனைவி உறவுகள் கொஞ்சம் ஓரளவுக்கு நன்றாகவே இருக்கும். எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். உண்மையில் பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாத நல்ல மாதமாகவே அமைந்திருக்கிறது. தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த மார்ச் மாதம்